ஹாய், வாங்க இன்றைக்கி செவ்வந்தி செடியை எப்படி ரீபார்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் எவ்வளோ தான் செடி இருந்தாலும் நர்சரி போகும்போது அந்த சீசன் டைமில் பூக்கிற பூக்களை பார்த்தோன்னே வாங்கணும்னு ஆசை வரத்தான் செய்யுது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கலர் செவ்வந்தி வாங்கிட்டு வந்தேன். இந்த 3 கலர் செவ்வந்தியே எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி தான். கலர் வந்து நல்லா டார்க் கலராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பூ மொட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கட் பண்ணி இதை வந்து ஒரு தொட்டியில் பாட் பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லா வேர் விட்டு வந்திருக்கு. பட் இது வந்து அடுத்த முறை வந்து கீழே தளிர் வருமா அப்படின்னா மோஸ்ட்லி வராது. அதையும் தாண்டி வந்துச்சுன்னா அது நம்மளோட லக்கு தான். இந்த சீசனோட இப்போ எவ்வளோ பூ பூக்குதோ அது நமக்கு லக்கு, அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் இந்த சீசனில் அழகாக வண்ணமாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த செடிகளை வாங்கி வைக்கலாம். இது வந்து கவரில் இருந்ததுன்னா விலை குறைவாக இருக்கும். இதே இது தொட்டியில் இருந்தது அப்படின்னா விலை கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். பட் எனக்கு கவரில் இல்லை, கிடைக்கல. இது தொட்டியில் சூப்பராக இருந்தது. சரி, பார்த்தோன்னே அழகாக இருந்தோன்னே வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நான் அந்த பெரிய தொட்டியில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாட் மிக்ஸ் பண்ணி வச்ச மண்ணை தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இது நல்லாவே வேறு ஃபுல்லாக அந்த தொட்டி ஃபுல்லாகவே பரகிடுச்சு. இப்போ இதை நம்ம உடனே ரீபார்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஊற்றுற தண்ணி எல்லாமே அப்படியே அந்த தொட்டியிலேருந்து வெளியில் போயிடும். ஏன்னா தண்ணியை பிடிச்சி வைக்கிறதுக்கு மண் இல்லை. அப்போ வந்து உடனே தளைஞ்சிரும். காலையில் நம்ம தண்ணி ஊற்றும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சாயங்காலம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணியே இல்லாமல் காஞ்சி போன மாதிரி இருக்கும். அதனால் எப்போயுமே நீங்கள் நர்சரியிலேருந்து ஒரு செடியை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 1-2 நாளில் நம்ம வந்து ரீபார்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரீபார்ட் பண்ணிவிட்டேன். சின்ன தொட்டியாக ஒவ்வொரு தொட்டியாக வச்சோம் அப்படின்னா 3 தொட்டியில் வைக்கணும். இது ஒரே தொட்டியில் இருக்கட்டும் அப்படின்னு. ஏன்னா இது வந்து சைடு பிரான்ச்சஸ் கீழே வராது, அது தண்டுலேருந்து வராது. அதனால் நம்ம ஒரே தொட்டியில் கூட வைக்கலாம். இதே இது நாட்டு செடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக 3 செடி ஒரு தொட்டியில் வைக்கவே முடியாது. ஏன்னா அது ரூட்டில் இருந்தே நிறைய செடிகள் ஸ்ப்ரெட் ஆகும், அந்த தொட்டி ஃபுல்லாக நிறையும். அதனால் இது ஹைப்ரிட் அப்படிங்கிறதுனால நான் ஒரே தொட்டியில் 3 விதமானது வச்சுட்டேன். கொஞ்சம் இதில் வேப்ப முன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாணி உரமும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கம்போஸ்ட்டும், மற்ற தொட்டியில் வந்து மண்புழு சாப்பிட்டு போட்ட அந்த கம்போஸ்ட்டும் கொஞ்சம் அள்ளி இதில் போட்டிருக்கேன். வேறு கொஞ்சம் தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன், அதிகமாக விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி. இப்போ இதை வந்து ரீபார்ட் பண்ணிவிட்டு ரொம்ப வெயிலாக இருக்கிற இடத்துக்கு வைக்க வேண்டாம். ஒரு 2 டேஸ் வந்து கொஞ்சம் வெயிலும் நிழலும் கலந்த மாதிரி இருக்கிற இடத்துல வச்சுட்டோம்னா அந்த வேர் வந்து நல்லா பிடிச்சிக்குமோல்ல. அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு விருப்பப்படுறோமோ வெயிலில் வச்சுக்கலாம். இதுக்கு நிழல் இல்லை, வெயில் கண்டிப்பாக தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் புண்ணாக்கு தண்ணி நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பூவோட கலர் நல்லா டார்க்காகவும் இருக்கும், இலை வந்து பசுமையாகவும் வரும். இல்லை நமக்கு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண முடியாது, நம்ம வீட்டில் இருக்க நாட்டு செடி மாதிரி தான் இது பூத்தா ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எப்போயுமே கொடுக்குற மாதிரி வெறும் சாணி உரம் மட்டும் கொடுத்துட்டு அப்பப்போ தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இப்போ எல்லாம் ஒரே தொட்டியில் நட்டி வச்சுட்டேன், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. மோஸ்ட்லி நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்த செடி 2 நாள் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா நம்ம மெயின்டைன் பண்ணணும். தேங்க்யூ.